முக்கியமான 3 பேரை கூப்பிட போகிறோம். எவ்வளோ ஃபுட்டேஜ் கொடுத்தாலும் இதில் நான் எதங்க எடிட் பண்ணுறது, கட் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை பார்த்து ரசித்து படத்தை சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். படத்தினுடைய எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு நல்ல கைத்தறலுடன். அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் திரு கே கதிர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் இணைந்து இந்த படத்தை பார்த்து செதுக்கின நம்மளுடைய எஸ்ஆர் கதிர் சாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஜெய்பீம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஞானவேல் எனக்கு இதோட லைன் சொன்னார். இந்த கதையை வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்டார் எடுத்து பண்ணால் இந்த கதையோட ரீச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் சேரும் அப்படின்னு அவர் நம்பினார். அந்த கதையில் அவர் வச்ச நம்பிக்கை சார் அதை கேட்டோன்னே ஓகே பண்ணார். அப்போவே வந்து ஞானவேலுக்கு வந்து இதில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கணும், ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இம்பார்ட்டண்டான ஆர்டிஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இது வந்து வைடாக போய் ரீச் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்போ சார் வந்து அந்த கதையை ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரோ அது கோல்டன் கேட் அப்படியே ஓப்பன் ஆச்சு. ஏபி சார் வந்தார், ராணா சார் வந்தார், ஒவ்வொரு ஸ்டாரும் உள்ளே வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் மேலே இருக்கிற மரியாதையும் இந்த கதை மேலே இருக்கிற நம்பிக்கையோடையும் எல்லோரும் வந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னா ஏபி சார் முதல் முறையாக தமிழில் நடிக்கிறாரு. சாரோட சேர்ந்து ஒரு 3 டெக்கேடுக்கு அப்புறம் நடிக்கிறாரு. சாரோட படத்தை 100கணக்கான கேமராமேன் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அதை ஷூட் பண்ண வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். ரொம்ப பர்சனலான ஒரு மொமெண்ட் அது. கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்தோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்தும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு 75வது படம். எனக்கு 75வது படம் இவ்வளோ பெரிய மாபெரும் படமாக அமையன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இதில் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் சினிமாவில் முதல்ல என்ட்ரி சாருடைய தளபதி படம் தான். அதிலிருந்து ஒரு 33 வருஷம் கழித்து இந்த படத்தில் நானே அவருடைய படத்தில் ஆர்ட் டைரக்டராக வேலை செய்யறதுன்றது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக வந்து நினைக்கிறேன். அதுக்கு இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். 2017 நான் மாநகரம் பண்ணேன். ரொம்ப ஆசையெல்லாம் இல்லை, ஒரே ஆசை தான் எனக்கு இருந்தது. இந்த 10 வருஷத்துக்குள்ளே ரஜினி சார் படம் எடிட் பண்ணணுன்னு ஒரு ஆசை. அது ஏன் ஆசைன்னு சொல்கிறேன், அப்போ எனக்கு 10 வயசு இருக்கும். அப்போ எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணுவார். ஸோ கடலை அரைச்சி மில்லில் போடுவாங்க. அப்போ நான் வந்து அவர் ஹெல்ப்பாக போவேன், உமி எழுறது. ஒரு நாள் தேட்டருக்கு கூட்டி போயினார். ஸோ நான் தேட்டருக்கு போன லைஃப் அந்த மொமெண்ட் தான் ஃபஸ்ட்டு நான் தேட்டருக்கு போகிறேன். அந்த போஸ்டர் பார்க்குறேன், முரட்டி காலைன்னு ஒரு படம். ஸ்க்ரீனில் பார்த்தா முதல் ஹீரோ அவர் படம் நான் பண்ணியிருக்கேன்னா இந்த சந்தோஷம் நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதை தாண்டி நான் நினைக்காத அமிதாப் பச்சன் சார், நான் நினைக்காத ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பர்ஃபார்மன்ஸ் படிக்கிறாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் கிஃப்டட் தான் நான் சொல்கிறேன். ஞானவேல் அண்டு லைக்கா சுபாஸ்கரன் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எடிட் பண்ணும்போது குட்டி குட்டி கண் ரியாக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அது அல்டிமேட். எனக்கு வில் சி, நீங்கள் இப்போது டீசர் பார்ப்பீங்க. ஸோ வில் சி.